மைனா குருவி கதை நேரம். ஒரு மலை கிராமத்தில் பட்டினி பேட்டை என்ற ஒரு தெரு இருந்தது. அங்குள்ள மக்களுக்கு சமைக்கத் தெரியாது அல்லது நேரம் இருக்காது. அந்த குறையை போக்க கோபியின் வீட்டு உணவகம் என்று புதிதாக ஒரு கடையை திறந்தான் கோபி என்ற சமையல் பேய். கோபி அருமையாக சமைப்பான். ஆனால் அவனது சமையல் முறை மக்களை பயமுறுத்தியது. ஏண்டி மகளே, பசிக்காக சாகறோம். ஆனா அந்த பேயோட கடைக்கு போகவே மனசு வரமாட்டேங்குது. அது எப்படிம்மா போறது? உள்ள போனாலே அடுப்பு தானா எரியுது, கத்திகள் காத்துல பறந்து கட் பண்ணுது. அந்த பேய் சமைக்கும்போது அதோட கண்ணு சிகப்பா மாறுது. பயமா இல்ல? ஒரு நாள் ஊரில் யாருமே கடையில் சாப்பிட வரவில்லை. இதனால் கோபிக்கு கோபம் தலைக்கேறியது. நள்ளிரவில் மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது கோபி அவர்கள் வீட்டின் ஜன்னல்களைத் தட்டி வாசலில் வந்து கத்தினான். அடப்பாவமே, கோபி, எதுக்கு இப்படி மிரட்டுற? உன் சமையல் நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனா நீ சமைக்கும்போது கத்தியெல்லாம் மிதக்குதே, அதை எப்படி பாக்குறது? அதுதான் என் சமையல் ஸ்டைல். என் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கலைன்னா இனிமே ராத்திரியில் யாருமே தூங்க விட மாட்டேன். என் சமையல் சத்தம் உங்களுக்கு தூக்கத்தை கெடுக்கும். அன்றிலிருந்து கோபி தினமும் இரவு 12 மணிக்கு கடைக்கு வந்து பாத்திரங்களை மோதியும் சத்தமாக கத்திகளை மேசை மீது வைத்தும் சத்த எழுப்பி தொந்தரவு செய்தான். 2 நாட்கள் தூக்கமில்லாமல் கோழி பாட்டி ஒரு முடிவுக்கு வந்தாள். இப்படி நம்மால் பட்டினி இருக்கவும் முடியாது, தூங்காமலும் இருக்க முடியாது. வாருங்கள், அவனைக் கொல்வதை விட அவனது பயமுறுத்தும் சமையலை கட்டுப்படுத்துவோம். என்ன செய்ய போறீங்க அம்மா? கோபியின் கடைக்கு போகப் போகிறோம். அவன் கத்தி பாத்திரம் எதை தொட்டாலும் நாமும் தொட்டுப் பார்க்கப் போகிறோம். பேயின் மிரட்டலுக்கு பயப்பட மாட்டோம் என்று காட்ட வேண்டும். அன்றிரவு கோழி பாட்டி தனது மகள் மற்றும் சில தைரியமானவர்களுடன் கோபியின் உணவகத்திற்குச் சென்றாள். கோபி சமையலை தொடங்க கத்திகள் காற்றில் மிதக்க ஆரம்பித்தன. பாட்டி மெதுவாக மிதக்கும் கத்தியை நோக்கி தன் கையை நீட்டினாள். நில்லுங்கள், அதை பிடிக்காதே, நீ செத்துப்போய் விடுவாய். போனால் போகட்டும். பசியும் தூக்கமின்மையும் என்னை சாகடிக்கும்போது உன் சமையலால் சாவது மேல். நாங்கள் யாரும் பயப்படவில்லை கோபி. உன் சமையல் சுவை எங்களுக்கு வேண்டும். ஆனால் இந்த மிரட்டல் ஸ்டைல் வேண்டாம். திடீரென்று மக்கள் பயமில்லாமல் இருப்பதை உணர்ந்த கோபி தன் சக்திகளை பயன்படுத்தவில்லை. மிதந்த கத்தி கீழே விழுந்தது. அடுப்புத்தீ சாதாரணமானது. நான் பயமுறுத்தவில்லை. நீங்கள் என் திறமையை பாராட்ட வருவீர்கள் என்று நினைத்தேன். பாராட்டுகிறோம். ஆனால் நீ மக்களை சமைத்துச் சாப்பிட மாட்டாய் என்று நிரூபிக்க மிதக்கும் பொருள்களை நிறுத்த வேண்டும். கோபி ஒப்புக்கொண்டான். அன்றிலிருந்து கோபி சாதாரண சமையல்காரனாக, ஆனால் சுவையான உணவை சமைப்பவனாக மாறினான். மக்கள் நிம்மதியாக தூங்கவும் சாப்பிடவும் தொடங்கினர். பயம் நீங்கியதால் அவனது வியாபாரம் சூடு பிடித்தது. உங்களுக்கு பிடிச்ச கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த மணியையும் அழுத்திடுங்க.